ஹரே கிருஷ்ணா ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு உப்மாவுக்கு தொட்டுக்க என்ன பண்ணேன் அப்படின்னா, கத்திரிக்காய் கொத்து. இது வந்து பொதுவா வெங்காயம் இல்லாம கொத்து எப்படிங்க பண்றது? அப்படின்னு யோசிக்கிற எல்லாருக்கும் இது ஒரு நல்ல ஐடியா. இத கட்டாயம் பண்ணி பாருங்க. யூசுவலா அ எண்ணெய் போட்டு தாளிக்கிற மாதிரி தான் கடுகு. ஆனா உளுந்தம் பருப்பு போட வேணாம். அது ஊறி போயிரும். அதனால கடுகு, ஜீரகம் தாளிச்சுட்டு, பெருங்காயம், கருவேப்பில போட்டுட்டு, டைரக்ட்டா கத்திரிக்காய் போட்டுறணும். இதுக்கு வந்து 2 பெரிய சைஸ் கத்திரிக்காய் வச்சுக்கிட்டேன். அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டொமேட்டோங்க. தக்காளி நறுக்கி வச்சிருந்தேன். ஸோ இது நல்ல ஓரளவுக்கு சூடு வர வதங்கணும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்ல. அப்புறம் தக்காளியையும் போட்டுறணும். அப்பதான் நல்லா சேர்ந்து வேகும். 2ம் சேர்ந்து போட்டதுக்கு அப்புறமே உப்பும், சாம்பார் பொடியும் போட்டுறலாம். 2யும் போட்டு நல்லா கொஞ்சம் வதங்க விடணும். சாம்பார் பொடி உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. வேற ஒண்ணும் ஸ்பெஷலாலாம் இதுக்கு அரைச்சு விட வேண்டியதில்ல. சாம்பார் பொடியும், உப்பும் போதும். அது 2ம் நல்லா போட்டு பிளெண்ட் பண்ணுங்க. அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுவே கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். அதுக்கப்புறம் அதில தண்ணிய விடுங்க. முதல்லயே தண்ணி விட்டுட்டா அது ஏதோ வேக வச்ச காய் மாதிரி ஆயிடும். கொஞ்சம் வதங்குனதுக்கு அப்புறம் தான் தண்ணி விடணும். தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதுலயே நான் வந்து தனியாவ நறுக்கி போட்டுட்டேன். ஏன்னா டேஸ்ட் இறங்கட்டும் அப்படின்னு சொல்லி. இது நல்லா கொதிக்கும். நல்லா கொதிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதோட பொடி வாசனமும் போயிரும். அப்புறம் பார்த்தா கொஞ்சம் திக்னஸ் குடுத்தது உங்களுக்கே தெரியும். முதல்ல இருந்ததுக்கு எப்படி வந்துருச்சு பாருங்க. ஸோ இது வந்து ஒரு இட்லி, அ உப்மா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷுங்க.